சுதாகர்? மனோவா? இவன் அப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டானே. ஆதி ப்ளீஸ். இவன் ஏற்கனவே ஒரு தடவை மீனா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது அவன் ரூம்குள்ள போனவன். இவனை அப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்கணும். அப்ப மன்னிச்சு விட்டதுனாலதான் என் வீட்டு பொண்ணை கைய பிடிச்சு இழுக்கிற அளவுக்கு வந்து நிக்கலாம். ஆனா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு மித்ரா? இனிமே இவன் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. என்ன தைரியம் இருந்தா நடு ராத்திரியில என் தங்கச்சி கைய பிடிச்சு இழுப்பான். உனக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? இந்த வீட்டுல நீ யாரு, எந்த நிலைமையில இங்க இருக்கங்கிறத மறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கெல்லாம் எங்க இருந்து தைரியம் வந்தது? எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் வாலாற்ற புத்தி போகாதுன்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் இருக்கு. மனோ, என்ன ஆச்சு? வாய் திறந்து பேசு. நீ பேசாம அமைதியா இருந்தனா எல்லாரும் உன்னை சந்தேகப்படுவாங்க. இங்க பாரு மனோ, அவர் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீ எதுவுமே சொல்லாம நின்னா எப்படி? ஏற்கனவே இந்த மாதிரி நடந்த பிரச்சனை இல்லை. நான் உனக்காக எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்கேன். இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? மனோ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மனோ, நீ இப்ப வாய் திறந்து பேச போறியா இல்லையா? என்ன மன்னிச்சிருக்கா? சார் சொல்றதா உண்மை. அபிகிட்ட நான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது உண்மைதான். ஆதி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ?